இங்க முத்துவேலுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவரும் கதிர்கிட்ட இந்த மாதிரி நான் சப்போஸ் எனக்கு ஆப்ரேஷன்ல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ ராஜியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட கதிரும் நீங்க ரொம்பவே தைரியமான ஆளுன்னு நினைச்சேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க, எப்பவுமே ரொம்ப தெளிவா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கதிரும். ஆனா இதை கேட்ட முத்துவேலும் இங்க பாரு கதிரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாராலையும் எல்லா இடங்களிலையும் தைரியமா இருக்க முடியாது. அதுலேயும் குறிப்பா பெரிய பெரிய பயங்கரமான தைரியசாலி தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுவான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு சின்ன சின்ன பயம் இருக்க தான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணணும். எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு பயம் இருக்கு, இதை ஃபேஸ் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும், பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட கதிரும் அவரை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பும் போதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நீங்கள் நல்லபடியாக ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்துருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் முத்துவேலை உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்புன உடனே கதிருக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இவருக்கு எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடய அவரும் சுற்றிட்டு இருக்காரு. அதே நேரம் ராஜிக்கிட்ட இருந்து கதிருக்கு கால் வருது. அவங்களும் கால் பண்ணி கதிர் நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறியா, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கதிரோ நான் இப்போதைக்கு சென்னையிலாம் கிடையாது, காஞ்சிபுரத்தில் இருக்கேன், இதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், நீ முதல்ல தீம் பார்க் போயிருக்கல, அங்கே நல்லா ஃபன் பண்ணு, அங்கே இருக்கிற சூழ்நிலையை என்ஜாய் பண்ணு, இதை பற்றி இப்போ பேச வேண்டான்னு சொல்லிட்டு காலை டப்புன்னு கட் பண்ணிடுவார். உடனே ராஜிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அவங்களும் தலையில் கை வச்சுட்டு கதிர் ஏதோ பண்ணுறான், ஆனால் அவன் எனக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி இவங்க வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து மூவ் ஆகி கிளம்பிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கதிருக்கு தான் வெளியில் உட்காந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதே நேரம் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹாஸ்பிட்டலில் இங்கே டாக்டர்ஸும் நர்ஸும் வெளியில் வந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவேலுக்கான ஆப்ரேஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லறதுனால இங்கே கதிரும் ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வெளியிலே உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே ஆப்ரேஷனும் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்போ டாக்டர்லாம் ரொம்ப பரபரப்பா இங்கே வேக வேகமாக உள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கதிருக்கு இன்னும் பதட்டமாகுது. ஐயோ இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இவர் வேறு என்ன நம்பி தான் வந்திருக்காரு, இவரை நம்பி குடும்பமே இருக்கு அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சு இந்த பக்கம் டைரக்டாக நம்ம முத்துவேலையும் அங்கே ஐசியூக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இவர் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் வெளியில் வராங்க. அப்படியே ஒரு வெளியில் வரும்போதே இங்கே கதிர் தான் சார் எப்படி சார் ஆப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சதுங்களா, எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பக்கம் அந்த டாக்டரும் கதிர் கடைசி நிமிஷத்தில் நாங்கள் பயங்கரமாக போராடிட்டோம், ஆனால் இப்போ பரவாயில்ல, அவருக்கு எல்லா ஆப்ரேஷனும் ரொம்ப தெளிவாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவர் கேன்சரை பற்றி பயப்படவே தேவையில்ல, இன்னும் 2 வாரத்தில் அவர் எந்திரிச்சு சகஜமாக நடக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதே நேரம் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் வேற ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து கேன்சரை ரிமூவ் பண்ணிட்டீங்க, வேற இடத்துல பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த டாக்டரும் இல்லை தம்பி அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, நாங்கள் க்யூராக அந்த கேன்சர் பரவி இருந்த இடத்த நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம், இதுக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் இங்கே வெயிட் பண்ணி அவரை பெட் ரெஸ்ட் வச்சுட்டு இங்கே எது நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சகஜமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட கதிரும் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அதுக்கப்புறம் தான் இங்கே கீழே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமாக கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து அங்கே இருக்கிற விநாயகரை பார்த்து அப்பா நல்ல வேலைப்பா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த மாதிரி என்னோட மாமனாரை காப்பாற்றி கொடுத்துட்டேன், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி கதிர் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவரோட சட்டையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. யாருடான்னு சொல்லி கதிர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் சக்திவேல் இருக்காங்க. அப்போ சக்திவேலும் இங்கே கதிரோட சட்டையை பிடிச்சி டேய் என் அண்ணன் எங்கடா, என் அண்ணன் எங்க, என் அண்ணனை நீ தானே கூட்டிட்டு வந்த, அவரை நீ இங்கே கூட்டிட்டு வந்திருக்கனா, அவருக்கு என்னடா பிரச்சனை, அதுவும் இல்லாமல் அவரும் நீயும் சேர்ந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட இங்கே சக்திவேலு கதிரோட சட்டையை பிடிச்சி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கதிரும் முதல்ல சட்டையிலேருந்து கையெடுங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, நான் முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், முதல்ல கையெடுங்க அப்படின்ற மாதிரி கையெடுக்க சொல்கிறாங்க. ஆனால் சக்திவேலு கை எடுக்கிற மாதிரி தெரியல. அவரும் நீ முதல்ல பதில் சொல்கிறா, என் அண்ணனும் நீ தான் டாக்ஸியில் கிளம்பி வந்தீங்க, என் அண்ணன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கதிரும்
கதிரும் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்கள் அண்ணன் எங்கே போயிருக்காருன்னா எனக்கு தெரியாது, நான் ஒரு பேஷண்ட்டை ட்ராப் பண்ண வந்தேன், ட்ராப் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல நகருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட அவரோட கையை தட்டி விட பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சக்திவேலும் கையை எடுக்கிற மாதிரியே தெரியல. இங்கே பாருடா, என் அண்ணனோட ஃபோனு இங்கே தான் இருக்குது, ஆல்ரெடி என் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்க மாட்டேன்றாரு, அதே நேரம் இப்போ நீ இங்கே தான் இருக்க, அப்போனா கண்டிப்பாக என் அண்ணன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கான காரணம் என்னடா, நீ அவர் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் ரொம்பவே தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. அதே நேரம் இங்கே கதிரும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன நினச்சாலும் அதை சக்திவேல் இந்த பக்கம் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. அப்போ கதிரும் இங்கே பாருங்க, நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அண்ணனை நான் பார்க்க வைக்கிறேன், ஆனால் நான் உங்கள் அண்ணனை பார்க்க வச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சக்திவேலும் சரிடா, நீ முதல்ல என் அண்ணனை பார்க்க வை, என் அண்ணன் என்ன பண்ணுறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலோட மனசுக்குள்ள இங்கே தான் அண்ணன் மொத்த சொத்தையும் கதிருக்கு மாற்றுறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரோ சக்திவேலை சமாதானப்படுத்தி இந்த பக்கம் ஐசியூ வார்டு பக்கம் டைரெக்டாக இங்கே சக்திவேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ளே தான் அவங்க அண்ணன் இருக்காரு அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சக்திவேலும் அந்த ரூமை எட்டி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. தான் அண்ணன் பேசண்டா, என் அண்ணன் எதுக்காக இங்கே வந்து அட்மிட் ஆயிருக்காரு, அவர் எதுக்கு ஐசியூவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சக்திவேல் இன்னும் பதற ஆரம்பிக்கிறாரு. அந்த பதட்டத்தோடையே மறுபடியும் கதிரோட சட்டையை பிடிச்சி, டேய் என் அண்ணன் எப்பறம் இங்கே வந்தாரு, என் அண்ணன் இங்கே இருக்கிறதுக்கான நிலைமை என்னடா, என்ன காரணம்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கதிரும் இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட வெளியில் வச்சு என்ன சொன்னேன், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு சொன்னேன், தயவு செஞ்சு சட்டையிலேருந்து கையெடுங்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையிலேருந்து கையை உதறி விட்டுட்டு இங்கே சக்திவேலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, உங்கள் அண்ணனை பற்றி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஆனால் இந்த விஷயம் எந்த காரணத்து கொண்டும் உங்கள் குடும்பத்துக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை கிடையாது, உங்கள் அண்ணனோட ஆசை, முத்துவேலோட ஆசை, அவர் ஆசைப்பட்டதுனால தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட கதிர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் இங்கே அட்மிட் ஆகிறதுக்கான காரணம், அவருக்கு இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவருக்கு கேன்சர் இருந்துச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. என்ன கதிர் சொல்கிற, என் அண்ணனுக்கு கேன்சரா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கதிரும் கையில் இருக்க ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து இங்கே சக்திவேல்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, அவருக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி கேன்சர் இருக்கிறது தெரிய வந்துருச்சு, நான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு ரகசியமாக கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், சொல்லப்போனால் வீட்டில் சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் தான் என் தம்பி ரொம்ப பயந்து போயிடுவான், அவன் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான், அதே மாதிரி என் வீட்டாளுங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிடுவாங்க, இந்த ஆப்ரேஷனை யாருக்கும் தெரியாமல் முடிக்கிறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லி அவர் தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். இப்போ நான் இப்படி மறைமுகமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான காரணமும் அதுதான், அவர் உங்கள் வீட்டுக்கு தெரிய வேணான்னு சொன்ன விஷயத்தினால தான் இப்போ அவருக்கு மறைமுகமாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ அவர் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வாரத்தில் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கதிர் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சக்திவேலுக்கு அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அவரும் பதட்டத்தோட, என்னை மன்னிச்சிரு கதிர், நான் உங்ககிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டேன், அதுலேயும் என் அண்ணனை ஏமாற்றி என் அண்ணனோட சொத்துக்களை நீ ஆட்டையை போட பார்க்குறேன்னு நினச்சி உன் மேலே பழி சுமத்திட்டேன், நீ அப்படி கிடையாதுடா, என் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட முயற்சியை நீ பண்ணியிருக்க, இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சக்திவேலு கதிரோட கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ கதிரும், நீங்கள் எனக்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்ல, நான் பண்ணுறது இது சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே சக்திவேலை மறுபடியும் இங்கே முத்துவேலை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவரும் வெளியில் நின்று தான் அண்ணனை பார்த்து கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க கதிருக்கும் ரொம்பவே கண் கலங்குது. இப்படி தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இப்படி இடையில எவ்வளோ பெரிய பாச போராட்டம் இருக்குது அப்படிங்கிறத கதிரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ சக்திவேல் புரிஞ்சுக்கிட்டாரு, அதே மாதிரி ராஜி புரிஞ்சுக்குவாங்களா? ராஜிக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது ரொம்பவே பெரிய ஆபத்தான விஷயம்தான். ஏன்னா உண்மை தெரிய வரும்போது ராஜி ரொம்பவே கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை எப்படி கதிர் சமாளிக்க போகிறாரு, ராஜியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.